நம்மளால அவமானப்பட்டிருக்காங்க, போறது தப்பு, அவங்கள நோக்கடிக்க கூடாதுன்னு அத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நினைச்சீங்கல்ல, அப்படியே வந்தீங்க. சீடி விட்டு வேடிக்கை பார்க்கவா? ரேகா, நீங்க எதுவும் பேசாதீங்க, இவரை போக சொல்லுங்க. போதும் நிறுத்து. அவர் என்ன பார்க்க வந்திருக்காரு? பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்காரு. அவரை போய் வெளியே போய் சொல்றியே? அந்த குடும்பத்தால அவமானப்பட்டது நீ மட்டும் கிடையாது, நானும் தான். உன்னை விட ரோசம், கோபம், வேகம் எல்லாம் எனக்கு அதிகமாவே இருக்கு. யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்க கூடாதுங்கிறது எனக்கும் தெரியும். தெரியுதுல்ல, அப்ப அனுப்ப வேண்டியதானே? ஐயோ, ஏமா அப்படி பேசுற? அந்த ராஸ்கல் பண்ண தப்புக்கு இவர் என்ன பண்ணுவாரு? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு இவரும் இவர் அப்பாவும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இவரை போய் வெளியே அனுப்ப சொல்றியே? நந்து சார், விடுங்க சார், விடுங்க. சிஸ்டர் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் மச்சான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கானே? இந்த பாருங்க, ஏன் மச்சாங்கிறதுக்காக அவன் பண்ண தப்பை நான் நியாயப்படுத்தல. அவன் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். தப்புன்னு தெரிஞ்சதுல, அப்ப நீங்க தடுத்துருக்கலாமே. கல்யாணத்துக்கு வந்து தடுத்துன்னு இருக்கலாம். அது இல்லாம என் பேச்சு அங்க யார் மேடம் மதிக்கிறாங்க? அன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதுக்கு நான் போயிட்டேன். என் மாப்பிள்ள இருக்கானே, என்ன அவன் மதிக்கிறதே இல்லை. நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று பண்ணுவான். அதுவும் இந்த மாயா விஷயத்துல அம்மா பேச்சே கேட்கல, ஏன் பேச்சு இப்படி கேட்பான்? அதுக்காக நான் சும்மா இல்லைங்க. பொண்ணு பாவம் சும்மா விடாது. இது நியாயம் இல்லைன்னு புச்சு சத்தப்பட்டு தான் வந்திருக்கிறேன். என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, அதை விடுங்க. அதை பத்தி பேசினா பிபி தான் ஏறும். இல்ல சார், நான் என்னமோ சப்போர்ட் பண்ண மாதிரி கோவப்பட்டாங்களே, அதனால தான் சொன்னேன். அவ ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டா, அதை விடுங்க. ரேகா, நீ போய் சார் காஃபி கொண்டா போ. இப்ப என்ன பண்ணணுங்கிற? இப்ப அவர் இருக்கட்டுமா இல்ல போ சொல்லட்டுமா? உட்கார சொல்லுங்க. உட்காருங்க சார், வெளில போய் பேசலாம் சார். அட உட்காருங்க, உட்காருங்க. என்ன இல்ல, எனக்கே எப்படின்னா என் மச்சான் வந்தா என்ன அவனு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கோவமா இருக்காங்களே. அதை விடுங்க. என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சார், நம்ம மைக்கேலுக்கும் மணிக்கும் ஏதோ டேர்ம் சரியில்லை போல இருக்கு. மணி ஒரு பிச்சைக்கார பையன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மைக்கேல் கிட்ட ஏதோ பெரிய பணக்கார மாதிரி பில்டப் கொடுத்துருக்கான். அதனால என்ன, பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு? அதனால தான் போயிட்டு இருக்குது. ஆனால் ஃப்ராடு பையன் பண்ணியிருக்கானே, அவன் மற்றவன் பண்ணத்தை அவன் பணம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டில் கூட ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான் போல இருக்குது. மைக்கேல் அவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறான். என்ன பச்சை, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? பிரச்சனைலாம் வராது, இதனால நமக்கு ஆதாயம் தான். ஆதாயமா? ஆமாம் சார், மைக்கேல் இருக்கானே, அவன் மணியை கட் பண்ணி விட்டுடலான்னு முடிவு கொண்டுட்டான். அவனுக்கு பதிலாக இனிமேல் நம்ம தான் பார்ட்னரு. அப்படியா? அப்படி நடந்தா அது நல்ல விஷயம் தானே. நம்மளே டாலர் மிஷினை விற்று கோடி கோடி அள்ளிடலாம். மைக்கேல் இதுக்கு ஒத்துப்பானா? நான் அவங்ககிட்ட பேசியாச்சு. நாம் 30 லட்ச ரூபா சொலையாக கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் விசா இல்லாதவனை நம்ம வீட்டில் தங்க வச்சு நல்லபடியாக பார்த்துருக்கோம். அதில் அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் சார். அப்படின்னா நம்ம 3 பேருமா சேர்ந்து பார்ட்னராக பிஸ்னஸில் இறங்கலாங்கிறீங்க? ஏன் ஐடியா அதுதான். அதுக்கு அவன் சரின்னு சொல்லிட்டான். ஆனால் உங்ககிட்ட கேட்காம பண்ண முடியாதுல்ல. அதான் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். நல்ல விஷயந்தான், எனக்கும் சரின்னு தான் படுது. மைக்கேல் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல். என்ன? பெருசாக ஒன்றும் இல்லை. மைக்கேலோட விசா பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை முதல்ல சரி பண்ணணும். அப்புறம் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு கூடுதலாக கொஞ்சம் பணம் தேவையா. அதுக்கு 5 லட்சம் பணம் தேவைங்கிறான். 5 லட்சமா? அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. எடுத்துங்க. தேங்க்ஸுங்க. நல்லா இருக்கு. சார், இதில் யோசிக்க எதுவும் இல்லை. 5 லட்சம் தானே, அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். போட்ட பணத்தை ஒரே மாதத்தில் எடுத்துடலாம். உண்மைதான். ஆனால் இந்த பாருங்க சார், பணத்தை நான் கூட ஏற்பாடு பண்ணிவிடுவேன். ஆனால் மொத்த அமௌண்ட்டும் ரொட்டேஷனில் மாட்டிக்கிச்சு. அவசரத்துக்கு கிடைக்காது. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். 5 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் ஆச்சே. வேலை பார்த்த இடத்துல காம்பன்சேஷன் கிடைக்கல, அதை வச்சு பண்ணலாமே. தப்பாயிடாது சார், சேர்ந்து தானே பண்ணுறான். அதுவும் இல்லாமல் படத்தை உடனே எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்க சார், ஆனால் ரொம்ப லேட் பண்ணாதீங்க.
ஏன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு திருப்பி கிடைக்காது. இது பொன்னான வாய்ப்பு, தவறும் விடக்கூடாது. புரியுது. பணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். வரேன் சிஸ்டர். என்னங்க இது? 5 லட்சம் கேக்குறாரு, நீங்களும் சரிங்கிறீங்க. அது பிசினஸ்மா. இல்லைங்க, இவரை பார்த்தாலே தப்பா படுது. இவரை நம்பி பணம் போடாதீங்க. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? இது ஒரு பொன்னான வாய்ப்புமா. இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணா நம்ம எங்கேயோ போயிடலாம். சொல்றத கேளுங்க. நீ ஒன்றும் பயப்படாத, தப்பா எதுவும் நடக்காது. நீ கவலைப்படாம போ. மலரக்கா வாங்க. வா. வா. எவ்வளோ ஆச்சுண்ணா? பெரியம்மா ஒரு நிமிஷம். எதுக்குமா இதெல்லாம்? இதுவும் சம்பிரதாயம் தான் பெரியம்மா. கல்யாணம் ஆனதையும் யுகியும் மாயாவையும் ஆர்த்தி எடுத்து அழைச்சிருக்கணும். அதை நம்ம பண்ணல. இப்ப நீங்களும் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. அதான் எல்லாருக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுத்துடலாமே நினைச்சேன். சேர்ந்து நில்லுங்க. மாயா இங்க பாரு. வாங்க உள்ள போங்க. வா போகுது. வா. இது பாசம் இல்லடி, வேஷம். உங்க 3 பேரோட சந்தோஷமும் ரொம்ப நாள் நிலைக்காது. தலை வலிக்குதா? இல்லம்மா, குடு. கீழே போட்டு போற. யுகி, டாக்டர் என்ன சொன்னாங்க? பெரியமாக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காதுல்ல? இல்ல, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் மேடத்துக்கு நாம ஒரு கொஞ்சம். நிமிஷம் இருங்க. அது என்ன இப்பவும் மேடம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியே பழகிடுச்சு. முன்னாடி அப்படி கூப்பிட்டீங்க, அது ஓகே. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி அத்தனை கூப்பிடுங்க. அதான் நல்லா இருக்கும். நானே இத சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. யுகி, என்ன அத்தைன்னு கூப்பிட்டாதான் எனக்கும் சந்தோஷம். இனிமே நான் அப்படியே கூப்பிடுறேன். சரி, இப்ப சொல்லுங்க. டாக்டர் பெரியமாவோட ஹெல்த் பத்தி என்ன சொன்னாங்க? அதான் சொன்னேனே, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா மேடத்துக்கு ஐயோ ஐயோ சாரி 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 அத்தைக்கு உடம்பு தான் கொஞ்சம் வீக்கா இருக்கான். விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் செக்கப்க்கு வர சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் மெடிசின்ஸ் இருக்கு. ஓகே. அக்கா இங்க வாங்க. பெரியமா, தலை வலிக்குதா? சூடா ஏதாவது? இல்லம்மா, நான் வேணா இந்தாங்க. இது பரவாயில்ல. எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறமா மாத்திரை கரெக்டா அத்தைக்கு டயத்துக்கு கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. வைஷு, நீ எப்ப வந்த? காலையிலேயே வந்துட்டாங்கம்மா. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சாங்க. வீடு மொத்தத்தையும் கூட்டி பெருக்கி உங்க ரூமையும் பாப்பா ரூமையும் சரி பண்ணாங்க. மதிய சமையல் கூட ரெடி பண்ணிட்டாங்க. நீயா? ஆமாம்மா, நான் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே இல்ல. நம்ம வீடான ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. வைஷு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த அளவுக்கு நீ பண்ணிருக்கேன்னா இந்த பாசத்துக்கு விலையே இல்லம்மா. என்ன பெரியமா இது? உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அப்புறம் யுகி, உங்களுக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். எனக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. வைஷு, என்னன்னு சொல்லிட்டு போ. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க.
என்னது இது? பிரிச்சு பாருங்க. ஹேய், எதுக்கு இதை வாங்கின? ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் கூட இல்லாம வீட்டை விட்டு வந்துட்டீங்க. இதையே போட்டுக்கிட்டு எத்தனை நாள் இருக்கிறது? அதான் உங்களுக்காக நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ. அதெல்லாம் எதுக்கு? சைஸ் ஓகேவான்னு பாருங்க. ஃபிட்டா இல்லனா மாத்திக்கலாம். யுகி, ஒவ்வொரு விஷயத்தையும் இவ எப்படி பார்த்து பார்த்து செய்யறான்னு கவனிச்சியா? நான் மனசார சொல்றேம்மா, இவ இப்படி மாறி இருக்கிறது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. உன் மேல இருக்கிற பிரியந்தான் இவளை இப்படி மாத்தி இருக்கு. இனிமே அம்மு மட்டும் இல்லம்மா, நீயே என் பொண்ணுதான். உன் அப்பா மேல இருக்கிற கோவத்துல உன்னையே நான் வெறுத்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்டம்மா. பெரியம்மா, அதே தப்ப நானும் தானே பண்ணிருக்கேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம அப்பா சொன்னார்னு உங்களை நோகடிச்சிருக்கேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இத்தனை வருஷமா உங்களை சரியா புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு பரிகாரமா இவள நல்லபடியா பாத்துக்க போறேன். உங்களையும் பாத்துப்பேன். ரொம்ப சந்தோஷமா. அம்முக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட்டாரு. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒரு தங்கச்சியும் கிடைச்சிட்டா. எனக்கு இது போதும்பா. நீ எப்பவும் இதே போல இருக்கணும். நீ எங்க யாரையும் வெறுக்காம எங்கள ஒருத்தியா இருக்கணும். அதுதான் என் ஆசை. நிச்சயமா இருப்பேன் பெரியம்மா. ஹாய், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? என்னது? தெரியல, நீங்க எனக்கு அனுப்புன gift தான். இதை நீங்களே வச்சுக்கோங்க. இது ஏன் திருப்பி கொடுக்குறீங்க? இது எனக்கு வேணாம். ஏன்? அதான் சொன்னனே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. இல்ல பிரியங்கா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. ஒருத்தர் விரும்பி கொடுக்கறத திருப்பி கொடுக்கறது அவமானப்படுத்துற மாதிரிங்க. உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை திருப்பி தரல. எனக்கு இது பிடிக்கல, அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. ஆசையா கொடுத்தத நான் திரும்பி வாங்க மாட்டேங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த gift என்னால வச்சுக்க முடியாது. இதனால எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இதுல சங்கடப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இல்ல, இது உங்ககிட்ட தான் இருந்தாகணும். அதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு சங்கடமா இருக்குங்க. வாங்கிக்கோங்க ப்ளீஸ். என்னங்க இது? ஒருத்தருக்கு ஒருத்தர் gift கொடுத்துக்கிறது சகஜம். அதை ஏன் வேணாங்கிறீங்க? அது எப்படிங்க சகஜமாகும்? வீட்ல இது ஏது, யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. நான் என்னங்க சொல்றது? ஃப்ரெண்டு கொடுத்ததா சொல்லுங்க. ஃப்ரெண்ட் இவ்வளவு காஸ்ட்லியான gift எல்லாம் தருவாங்களா? அந்த காஸ்ட்லியான ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னங்க நீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள gift கொடுத்துக்கிறது சின்ன விஷயம். இத போய் பெருசா பேசுறீங்க. ஏன் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியவே இல்ல. என்னால வீட்ல எந்த ரீசனும் சொல்ல முடியாது. ஆர்கியூ பண்ணாம இதை வாங்கிக்கோங்க. ஏங்க நீங்க இவ்வளவு பேக்வர்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீங்க ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. எந்த ஃப்ரெண்டும் காரணம் இல்லாம இவ்வளவு காஸ்ட்லியான gift கொடுக்க மாட்டாங்க. உண்மையே சொல்லுங்க, நிஜமாலுமே என்ன ஃப்ரெண்டா நினைச்சுதான் இந்த gift வாங்கி கொடுத்தீங்களா? சொல்லுங்க, ஃப்ரெண்டா நினைச்சுதான் கொடுத்தீங்களா? சோ என்ன வெறும் ஃப்ரெண்டா மட்டும் நினைச்சு நீங்க இதை கொடுக்கல. நம்ம பார்த்து பேசி கொஞ்ச நாள் தான் ஆகுது. மிஞ்சி போனா 4-5 தடவை கேண்டீன்ல ஒன்னா சேர்ந்து காஃபி குடிச்சிருப்போம். ரெஸ்டாரண்ட்ல ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதானே? அதுக்குள்ள என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பழக்கத்துக்கே இவ்வளவு காஸ்ட்லியான gift வாங்கி தர அளவுக்கு நான் ஸ்பெஷல் ஆயிட்டேனா, இதுக்கு பேர் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, வேற. am I right? சொல்லுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால மறைக்க முடியாது. உண்மையை சொல்லிடுறேன். நான் உங்களை லவ் பண்றேன். காலேஜுக்கு வந்த முதல் நாளே உங்களை பார்த்தேன். பார்த்த உடனே உங்களை பிடிச்சி போச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை லவ் பண்றேன். உங்களோட எப்படி நெருங்கி பழகிறதுன்னு தெரியல. அதனாலதான் நீங்க லைப்ரரிக்கு வழிகட்டு வந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. அதான் உடனே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி அனுப்புனேன். இந்த கிஃப்ட் மூலமா என்னோட லவ் சொல்ல நினைச்சேன். நேர்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல.
இருந்தாலும் சொல்லிடுறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் பிரியங்கா. நீங்க லவ் பண்றத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா லவ் பண்ண செலக்ட் பண்ண ஆளுதான் தப்பு. பிரியங்கா, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்னால இந்த காதல் எல்லாம் அத பத்தி யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லைங்க. நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், அதுதான் என் கனவு, லட்சியம் எல்லாமே. அதை அச்சீவ் பண்ணாம வேற எதையுமே என்னால யோசிக்கவே முடியாது. உங்க கனவு நியாயமானதுதான், அதை நான் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதை கெடுக்க நினைக்கவும் மாட்டேன். நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு மட்டும் சொன்னா போதும். என்னால காதல் பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி எண்ணத்தோட நான் உங்ககிட்ட பழகல. எனக்கு லவ்ங்கிற விஷயம் வரவே வராது. லவ்ங்கிறது எவ்வளவு பெரிய டைவர்ஷன் எனக்கு நல்லாவே தெரியும். என் கனவை கொண்டு போய் அதுல தொலைக்கிறதுக்கு நான் தயாராவே இல்ல. பிரியங்கா ப்ளீஸ், நான் தான் சொன்னேனே, நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு மட்டும் சொன்னா போதும், வேற எந்த வகையிலும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்ல பிரதாப், இதெல்லாம் சரியாவே வராது. இப்ப எல்லாத்துக்கும் சரின்னு தான் சொல்லுவீங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்க்கு, பீச், சினிமான்னு சுத்தணும்னு தோணும். நான் வரலன்னு சொல்லிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அத பத்தி ஆர்கியூ பண்ணுவோம். இந்த பிரச்சனையால என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இல்ல பிரியங்கா. இல்ல பிரதாப், என்னோட டார்கெட்டை நான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நான் தெளிவா இருக்கேன். அதுல நான் டிராவல் பண்றதுக்கு தான் விரும்புறேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நமக்குள்ள காதல் தான் இல்லைன்னு சொன்னேனே தவிர ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாப்பாவும் யுகையும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கம்மா. பாப்பா எங்க? பாப்பா கீழே ரூம்ல விளையாண்டுட்டு இருக்காங்கம்மா. இன்னும் அவ குழந்தையாவே இருக்கா. அவளை எப்படியாவது மாத்தி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை பண்ண முடியும். சரி, நீ கடைக்கு போய் நான் சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு. சரிங்கம்மா. என்னப்பா வெளியே கிளம்பிட்டியாப்பா? ஆமாத்த, ஆபீஸ்க்கு போறேன். நான் ரெகுலரா போனா தானே ஆர்டர் பிடிக்க முடியும். வேலு ஒருத்தனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. அதான் வேலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். பேசிட்டு வந்துடுறேன். ஆபீஸ்க்கு போறியா? எப்படி போறேன்னு பாக்குறேன்.